சனிக்கிழமை மாலைதோறும் நடைபெறும் இந்த சத்சங் சொற்பொழிவு தொடருக்கு அனைவரையும் ஸ்ரீ ஆரோபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாக வரவேற்கின்றோம். வழக்கமாக மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அன்று திரு எம்.கே. ராமசாமி சார் அவர்கள் நம்மிடம் பிரார்த்தனைகளும் தியானங்களும் குறித்து உரையாற்று வருகின்றார். அவரது உடல்நிலையில் சற்று சுகம் இழந்து இருப்பதால் மருத்துவர்கள் அவரை இந்த மொபைல் யூசேஜ் அதில் பேச வேண்டாம் என்று பரிந்துரைத்துள்ளார்கள். ஆதலால் நம்முடன் தற்பொழுது திரு சங்கரன் சார் அவர்கள் அந்த பணியை தொடர்ந்து இப்பொழுது செய்வதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். இருப்பினும் திரு எம்.கே.ஆர். சார் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பின் நம்முடன் இந்த குழுவில் பங்கேற்பாளராக இணைந்துள்ளார். உரையாற்றுபவராக இல்லாமல் பங்கேற்பாளராக இணைந்துள்ளார். அவரை நாம் வரவேற்கின்றோம். அவர் நலமுடன் நம்முடன் இணைந்தமைக்காக ஸ்ரீ அன்னைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் விரைவில் நன்றாக குணமடைந்து நம்மிடையே உரையாற்றும் பொருட்டு ஸ்ரீ அன்னையிடம் நாம் அனைவருமே பிரார்த்திப்போம். இப்பொழுது திரு சங்கரன் சார் அவர்கள் ஸ்ரீ அன்னையின் பிரார்த்தனைகளும் தியானங்களும் 1/6/1914 தேதியிட்ட பிரார்த்தனையை த விக்டோரியஸ் பவர் ஆஃப் த டிவைன் லவ் என்பது குறித்து உரையாற்ற உள்ளார். திரு சங்கரன் சார் நமக்கு எல்லோருக்கும் நன்கு அறிமுகமானவர். நிறைய முறை நம்முடைய சத்சங்கில் கலந்து கொண்டு உரையாற்றியுள்ளார். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையின் எழுத்துக்களை நன்கு புலமை பெற்றவர். ஆகையால் அவரை அன்புடன் வரவேற்று அவருக்கு முதற்கண் நன்றி. எங்களுடன் கலந்து கொண்டு இந்த பணியை தொடர்ந்து விடாமல் நாங்கள் செய்வதற்காக உதவி புரிந்தமைக்காக அவருக்கு முதற்கண் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓவர் டு யூ சங்கரன் சார், ப்ளீஸ். ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்யமயி பரமே ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. எப்படி சாவித்ரி நாம அரவிந்தரின் யோகத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்காக ஒரு மாந்திரிக் ஒரு பவர் இருக்கும் ஒரு புத்தகமாக அதை நாம் நம்ம யோக பாதையில் படிக்கிறோமோ, அதே அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த இன்னொரு புஸ்தகம் என்ன என்று நாம் சொல்லலாம் என்றால் பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ். ஏன்னா இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ்ல அன்னை நேரடியாக இறைவனிடம் உரையாடுகிறார். அன்னை உரையாடுகிறார் என்றால் அது வெறும் ஒரு ஒன் சைடட் பிரேயர்ஸ் இல்லை. இறைவனின் சாநித்தியம் முழுமையாக இருக்கும் பொழுது அன்னை இறைவனிடம் ஏதாவது கூறுகிறார் என்றால் அது நம்மை நேரடியாக இறைவனிடம் இணைக்கிறது. ஒரு தடவை ஸ்ரீ அரவிந்தர்கிட்ட இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸை பத்தி கேட்ட பொழுது என்ன கேட்டார்னா, அன்னை தான் அந்த இறைவனின் ஆத்ய சக்தியாக இருக்கும் பொழுது
அன்னைக்கு ஏன் இந்த பிரேயர்ஸ் எல்லாம் இறைவனிடம் செலுத்த வேண்டும் என்று தனியாக வார்த்தைகள் மூலம் ஏன் சொல்ல வேண்டும்? அன்னை நினைத்த மாத்திரத்திலே இறைவனுடன் இணைந்து செயல்படும் திறன் உடையவர். ஏன் இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸை அன்னை வந்து எழுதி கொடுத்தார் என்றால், அதுக்கு அரவிந்தர் என்ன சொன்னார் என்றால், அது உங்களுக்காக. ஏன்னா இந்த ஒவ்வொரு பிரேயர்லயும் அந்த டைனமிக் பவர் இருக்கு. அந்த பிரேயர்ல என்ன அன்னை இறைவனிடம் வேண்டுகிறாரோ அந்த கான்சியஸ்னஸ், நாம் இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷனை முழு அந்த ஆர்வத்துடன் அந்த ஆஸ்பிரேஷனுடன் படிக்கும் பொழுது அந்த கான்சியஸ்னஸுடன் நாம் இணைகிறோம், நேரடியாக இறைவனிடம் இணைகிறோம். அண்ட் ஒரு விஷயம் நாம் என்ன நோட் பண்ணணும்னா, இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ்கிறது அன்னை எழுத ஆரம்பித்தது அரவிந்தரை சந்திப்பதற்கு முன்னாடியே அன்னை எழுதி கொண்டிருந்தார். அரவிந்தர் என்ன சொல்லியிருக்கார் என்றால், ஆரம்பத்திலிருந்தே என்னுடைய பாதையும் அன்னையுடைய பாதையும் எப்பவுமே ஒன்றாக தான் இருந்திருக்கிறது. அரவிந்தரை சந்தித்த பிறகுதான் இந்த பூர்ண யோகத்தின் பாதைக்கு அன்னை வந்தார் என்று நாம் நினைக்க வேண்டாம். இந்த பூர்ண யோகத்தின் பாதையில் அன்னை வந்து ஆரம்பத்திலிருந்தே இணைந்து விட்டார். ஸோ அந்த இதை மனதில் கொண்டு நாம் இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸை நாம் வந்து படிக்க போகிறோம். இன்று நான் தேர்ந்தெடுத்த பிரேயரும் இந்த விஷயத்துல இப்போ சிவகுமார் சார் சொன்ன அப்புறம் எந்த பிரேயரை தேர்ந்தெடுக்கிறது என்று நினைத்த அப்போ நான் அன்னைக்கு ஆஃபர் பண்ணி, இது ஒரு சிஸ்டம் நாங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணுவோம். அதாவது ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு பதில் தேவை ஒன்று தேவைன்னா, சாவித்திரியாக இருக்கட்டும், லைஃப் டிவைனாக இருக்கட்டும், பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸாக இருக்கட்டும், அன்னைக்கு ஆஃபர் பண்ணி கண்ணை மூடின்னு ஒரு பேஜை தானாகவே திறக்கணும். அந்த மாதிரி நான் திறந்த உடனே இந்த பிரேயர் டைரக்டாக எனக்கு 2 நாள் முன்னாடி எனக்கு கிடைத்தது. அண்ட் பல விதங்களில் இந்த பிரேயரில் இருக்கும் அந்த ஆஸ்பிரேஷன், ஏன்னா இந்த பிரேயர் வந்து டிவைன் லவ்வை பற்றி. சாவித்திரியின் கடைசியில வந்து நாம பார்க்கும் பொழுது இந்த சாவித்திரியும் சத்யவானும் சத்யவானை மீட்டு கொண்டு சாவித்திரி பூலோகத்துக்கு திரும்பி வரும்போது, அப்போ அங்க இருக்கும் ரிஷிகள் கேட்கிறார்கள் சாவித்திரியிடம், நீயும் சத்யவானையும் பார்த்தா உங்களிடம் இந்த ஒரு அதீதமான ஒரு ஒளி வந்திருக்கிறது, நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள், என்ன அங்கிருந்து பரம சத்தியத்திலிருந்து என்ன அந்த பரம அறிவொளி என்ன நீங்க கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்ட பொழுது சாவித்திரி என்ன சொன்னார்னா, ஒன்னஸ் அண்ட் லவ், இந்த 2 விஷயங்களைத்தான் அங்கேருந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒன்னஸ் அண்ட் லவ்வில் எல்லாமே அடக்கம். ஒன்னஸ் என்பது அந்த எட்டர்னல் ட்ரூத், அதாவது உண்மையில் there is only one consciousness, one being, one consciousness, one force. அதுதான் சச்சித் ஆனந்தம். அது எப்படியா இருக்குன்னா ஆனந்தம். அண்ட் இங்கே அது பலவாக ஆகும் பொழுது அந்த பரம ஞானம் என்னவென்றால் அதுதான் அந்த லவ், டிவைன் லவ். அதை பத்தி நம்ம கொஞ்சம் இன்னைக்கு புரிந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிரேயரை நான் படிக்கிறேன். June 1st, 1914. O victorious power of divine love, thou art the sovereign master of this universe. Thou art its creator and its savior. Thou hast permitted it to emerge from chaos, and now thou leadest it to its eternal goal. There is not a thing so humble, but in it I see thee resplendent, not a being apparently so hostile to thy will, but I feel thee live in it and act and radiate. O my sweet master, essence of this love, I am thy heart, and the torrents of thy love pass through the entirety of my being and flow out to awaken thy love in all things, or rather to awaken all things to the consciousness of thy love which animates all.
all those who do not recognize thee, all those who do not know thee, all those who try to turn away from thy sweet and divine love, I take into my arms of love. I cradle them in my heart of love and offer them to thy divine flames, so that, penetrated by thy miraculous effluence, they may be converted into thy beatitude. O love, resplendent love, thou penetratest, thou transfigures all. இப்போ இதையே நான் தமிழ்ல படிக்கிறேன். ஜூன் 1, 1914. திவ்ய அன்பின் வெற்றி சக்தியே, நீயே இப்பிரபஞ்சத்தின் தனி நாயகன், அதை படைப்பவனும் நீயே. நீயே அதை குழப்பத்தினின்று தோன்றச் செய்தாய். இப்பொழுது நீ அதை சாஸ்வதமான இலட்சியத்திற்கு வழி நடத்தி செல்கிறாய். மிக தாழ்வான பொருளிலும் நீ ஒளி வீசிக் கொண்டிருப்பதை காண்கிறேன். வெளித்தோற்றத்தில் நின் சித்தத்திற்கு நேர் விரோதமான உள்ள ஜீவனிலும் நீ வதிந்து செயல்பட்டு கதிர் வீசுவதை நான் உணர்கிறேன். என் இனியநாதனே, இவ்வன்பின் சாரமே, நான் நின் இதயமாவேன். நின் அன்பின் தாரைகள் என் ஜீவன் முழுவதினோடும் சென்று வெளியே பாய்ந்து எல்லா பொருள்களிலும் நின் அன்பை விழித்தெழச் செய்கிறது. அல்லது இப்படி சொல்லலாம், எல்லாவற்றிற்கும் உயிரூட்டும் நின் அன்பை உணரும் உணர்விற்கு எல்லா பொருள்களையும் விழித்தெழுந்து செய்கிறது. உன்னை கண்டுகொள்ள முடியாதவர்களை எல்லாம் எனது இனிய திவ்ய தர்மத்தினின்று விலகிச் செல்ல முயல்வோரை எல்லாம் என் அன்பு கரங்களால் அணைத்துக் கொள்கிறேன். என் அன்புள்ளத்தில் அவர்களை தாளாட்டுகிறேன். என் அற்புத பிரவாகம் அவர்களை ஊடுருவிச் சென்று எனது பேரின்பத்தில் அவர்களை மாற்றிவிடும் படிக்கு நினது திவ்ய தீஜுவாலைகளுக்கு அவர்களை அர்ப்பணிக்கிறேன். ஓ அன்பே, ஒளி திகழும் அன்பே, நீ அனைத்தையும் ஊடுருவிச் செல்கிறாய், அனைத்தையும் உருமாற்றம் செய்கிறாய். இந்த இதுல நமக்கு என்ன புரியுறதுன்னா, இந்த சிருஷ்டியை ஒவ்வொரு அசைவையும் ஏற்படுத்தி படிப்படியாக அந்த திவ்ய ஜீவனுக்கு, திவ்ய சைத்தன்யத்துக்கு அழைத்து செல்வது இந்த அன்புதான். சிருஷ்டியை பற்றி சொல்லும்போது அரவிந்தர் என்ன சொன்னார் என்றால், அந்த சச்சிதானந்தமாக இருக்கும் அந்த இறைவன் he projected himself, தன்னைத்தானே அவர் ஒரு வெளிப்பாடுக்கு எவ்வளவு தூரம் அழைத்து கொண்டு சென்றார் என்றால், திடீரென்று அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இன்கான்ஷியன்டாக எந்த ஒரு சைத்தன்யம் இல்லாத நிலைக்கு மாறியது. அந்த பிக் பேங்கும் அதுதான் சொல்றது, ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலை. அப்பொழுது இந்த இறைவன் புருஷ சூக்தத்தையும் சொல்லியிருக்கு, அதாவது precipitated himself, தன்னைத்தானே இந்த இன்கான்ஷியன்டில் தன்னை ஒரு சிதறலாக he scattered himself into this inconscient, and that scattering was the scattering of the divine love. அந்த அன்பு அந்த இன்கான்ஷியன்ட் எதுவுமே இல்லாத அந்த நிலையில் போன பொழுது அதிலிருந்து படிப்படியாக வந்ததுதான் நாம் ஜடமான அந்த மேட்டர். அதனாலதான் காஸ்மிக் டஸ்ட்னு சொல்றோம். அதாவது அது ஒன்றுமே இல்லாமல் புள்ளி புள்ளி புள்ளியா
ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸோட பிகினிங், சிருஷ்டியோட பிகினிங் அதுதான் இருந்தது. அன்பு என்பது என்ன? வாட் இஸ் லவ்? லவ் இஸ் த பவர் ஆஃப் எம்ப்ரேசிங், ஆஃப் அட்ராக்டிங். அந்த காஸ்மிக் டஸ்ட், அந்த சிருஷ்டியின் முதல் தூள்கள் கொஞ்சம் கொஞ்சமா இணைய ஆரம்பித்து அதிலிருந்து தான் வந்தது நம்மளுடைய இந்த என்டையர் யூனிவர்ஸ். ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், அதெல்லாம் இந்த கண்டென்சேஷன் ஆஃப் தட் ஸ்கேட்டர்ட் காஸ்மிக் டஸ்ட். அது வந்து ஒன்றொன்றாக எப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றிலிருந்து ஒன்று இணைந்து அந்த இப்போ நம்ம இருக்கிற அந்த யூனிவர்ஸ் வந்தது, எர்த் வந்தது. அதுமோட அந்த செயல்பாடு நிற்கவில்லை. அதுபடியாக படிப்படியாக அந்த டஸ்டிலிருந்து வேரியஸ் அந்த ஒன்றாக ஒரு எந்த விதமான வித்தியாசமும் இல்லாத அந்த ஃபர்ஸ்ட் கண்டென்சேஷன்லேருந்து அந்த வாட் வி கால் த பீரியாடிக் டேபிள், டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ், சிலிகான், சாண்ட், கார்பன், அதெல்லாம் அந்த ஒரு காம்பினேஷன். அதாவது அந்த வேறு வேறு விதமாக அந்த எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் ஒன்று சேர்ந்து கொள்ளும் பொழுது, அதுதான் நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம். ஹைட்ரோஜன்னா 2 ஹைட்ரோஜன் ஆட்டம், ஒரு ஆக்சிஜன் ஆட்டம். அதே மாதிரி நம்ம இதை பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடை பார்த்தோம்னா கார்பனும் ஆக்சிஜனும் இணைந்து 2 ஆக்சிஜன் 1 கார்பன் இணைந்து கார்பன் டை ஆக்சைடாக ஆகிறது. அதுதான் சிருஷ்டியின் ஆரம்பம். அதற்கு பிறகு அந்த டிவைன் லவ்வின் அந்த ஃபவுண்டேஷனில் அந்த மேட்டர் என்பது வந்துவிட்டது, ஜடம். அதுக்கு அடுத்த நிலையாக, ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த இது சச்சிதானந்தத்திலிருந்து அந்த இன்கான்ஷியன்ட் வரை அந்த சிருஷ்டி போகும்பொழுது போற வழியில நிறைய ஒரு லேயர்ஸ், லெவல்ஸை வந்து கிரியேட் பண்ணிட்டு போச்சு. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா பிளேன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். மென்டல் பிளேன், வைட்டல், அதாவது லைஃப் பிளேன். அதெல்லாம் அந்த ப்ரொஜெக்ஷன். எப்படி ஒரு டெலிஸ்கோப் வந்து நம்ம திறந்து விட்டா அதுல அந்த இல்லை ஒரு பழைய அந்த டிரான்சிஸ்டரோட ஏரியால திறந்து விட்டா முன்னாடி இருக்கும்போது ஒண்ணுமே இல்லாத மாதிரி திறந்து விட்டா அதுல வந்து நிறைய ஒரு போர்ஷன்ஸ் தெரியும், டாப்ல இருந்து பாட்டம் வர. அதே மாதிரி அந்த டெலஸ்கோபிக் எக்ஸ்டென்ஷன் மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், பிளேன்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வர் கிரியேட்டட். அதிலிருந்து வந்ததுதான் நம்மளுடைய இந்த லைஃப் வந்து அந்த மேட்டர்ல, ஜடமாக இருந்த மேட்டர்ல இறங்கி படிப்படியாக ஆர்கானிசம்ஸ், அமீபாலேருந்து ஆரம்பிச்சு அதோட பிகினிங் ஆஃப் தட் லைஃபை பத்தி அதுதான் சொல்லப்படுகிறது. அசனாய மிருத்யுன்னு, ஹங்கர் தட் இஸ் டெத். அதுதான் வேடிக்கை. அமீபாலாம் எப்படி வளர்ந்தது? 2, 5, 10 அமீபா இருக்கும். திடீர்னு ஒரு அமீபா 2 அமீபா சேரும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து பார்த்தா அந்த 10 அந்த அதனாலதான் அந்த சொல்லப்படுகிறது டெத் என்பது இட்ஸ் நாட் ஆக்சுவலி ரியல். ஏன்னா அந்த 10 அமீபா சேர்ந்ததுன்னா அந்த 9 அமீபா இறந்து போச்சா இல்லை உயிரோட இருக்கா? அது ஒரு பெரிய சைஸ் ஆச்சுன்னா அந்த இது திருப்பி அது வந்து வெடிச்ச மாதிரி அதுலேருந்து ஒரு 10லேருந்து 20 அமீபா சின்ன சின்ன அந்த கிரீச்சர்ஸ் போகும். அது ஒன்று சாப்பிட்டு அதுலேருந்து ஆரம்பித்தது தான் இந்த சிருஷ்டி. அதுல படிப்படியாக லைஃப்லேருந்து அடுத்த லெவல் வந்து ஒரு அனிமல்ஸ் வரும்போது ரூடிமெண்ட்ரி மென்டல் கான்ஷியஸ்னஸ், மனோன்மய சைத்தன்யம் அதில் இறங்கியது. அதிலிருந்து ஒரு பேசிக் அந்த அனிமலுடைய அந்த தாட்ஸ் அதெல்லாம் வந்து மனிதன் வரை வந்து போனாங்க. இதையெல்லாம் அழைத்து செல்வது, ஏன்னா ஆரம்பத்திலேயே ஒரு பிளான் இருக்கு. இந்த டிவைன் வந்து சிருஷ்டி ஆரம்பிக்கும் பொழுது நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன், அவருடைய மனதில் என்ன வந்தது என்றால் ஏகோகம் பகுஸ்யாமஹா, ஒன்றாக இருக்கிறேன், தனியாக இருக்கிறேன், இப்போ நான் பலவாக ஆக வேண்டும் என்று. அந்த பல தான் படிப்படியாக மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி கல்லாகி மண்ணாகி இப்போ மனிதன் வரை வந்தாச்சு. மனிதனுக்கு அடுத்த கட்டம் தான் முக்கியமான கட்டம். ஏன்னா அவர் பலவாக ஆக விரும்பினது அக்ஞானத்திலும் இந்த பலவிதமான இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிற அந்த ஒரு மனிதனை படைப்பதற்காக சிருஷ்டிகளை. மனிதனுக்கு அடுத்த கட்டம் தான் அந்த திவ்யமான ஒரு சைத்தன்யத்துடன், இறைவனின் சைத்தன்யத்துடன் வரும் அடுத்த நிலை. அதை தான் நம்ம அதிமானச நிலைன்னு சொல்றோம். the supramental beings, the supramental consciousness. இதே பிளான்ல இருக்கு. எல்லாம் அழைத்து செல்வது இந்த டிவைன் லவ் தான். இந்த டிவைன் லவ்வை பத்தி அன்னைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அன்னை வந்து நம்மளுக்கு தெரியும் 1956 இந்த சூப்ராமெண்டல் கான்ஷியஸ்னஸ் இறங்கின பிறகு ஒரு தீவிரமான ஒரு யோகத்தை அன்னை செய்தார். அதுதான் மதர்ஸ் அஜெண்டால இருக்கு.
அதில் அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஏற்பட்டது என்றால் 13th April 1962 அது அன்னை சொல்லியிருக்காட்டி பல்சேஷன்ஸ் ஆஃப் டிவைன் லவ் ஆர் கேரியிங் த யூனிவர்ஸ் ஃபார்வர்ட். அன்னை அதை வந்து அனுபூதியாக ஒரு ரியலைசேஷனாக வந்து இங்கே இருந்து உணர்ந்தார். இந்த மனித உடலில் இருந்து she experienced the truth that the whole universe எப்படி மேலே போறதுன்னா, அந்த எப்படி நம்ம உடம்புல வந்து பல்சேஷன்னா நம்ம ஒரு விருந்து கொடுத்து இதாக நம்ம பிளட் ப்ரெஷரை நம்ம பார்க்கும்போது அந்த நாடியை பார்த்தா இப்படி டப் டப்னு பெருசாக இருக்குது, சின்னதாக ஹார்ட் பீட்டை பார்த்தா அதே மாதிரி முன்னாடி ஹார்ட் கொஞ்சம் பெருசாகவும் திருப்பி கொஞ்சம் இறங்கும். அந்த பல்சேஷன்ஸ் ஆஃப் டிவைன் லவ் கேரியிங் திஸ் யூனிவர்ஸ் ஃபார்வர்ட். இந்த சிருஷ்டியை முன்னோக்கி அழைத்து சென்று கொண்டிருந்தது. அது என்ன? பல்சேஷன்ஸ் ஆஃப் டிவைன் லவ், இந்த திவ்ய அன்பின் அந்த மூமெண்ட்ஸ், அந்த பீட்ஸ் வந்து இந்த சிருஷ்டியை ஆரம்ப காலத்திலிருந்து அழைத்து கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது. அதனாலதான் இந்த டிவைன் லவ்ங்கிறது தான் இந்த முழு உலகத்தை அன்பாக, இறைவனை பற்றி சொல்லும்போது அன்பை பற்றி சொல்லுவோம். அந்த ஸ்கந்த குரு கவச்சத்துல கூட வரும், பரந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனே. அந்த பரந்த விரிந்த அன்புதான் இந்த உலகத்தை படிப்படியாக அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. அன்பாக அந்த சைத்தன்யம் இங்கே வேலை செய்கிறது. அன்னை அரவிந்தர் அதே அன்பும் ஆனந்தமும் தான். அது அரவிந்தரே சொல்லியிருக்கார், we are that love and delight and ஆனந்தா in this universe. அந்த லவ் அண்ட் ஆனந்தாவை நோக்கி தான் டிவைன் கான்சியஸ்னா என்ன ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த ஒன்னஸ். இப்போ இருக்க மாதிரி ஈகோ பேஸ்ட் அந்த டிவிஷன், அந்த ஸ்மால்னஸ் எல்லாம் சின்னதாக இருக்கிறதெல்லாம் அந்த மனித சைத்தன்யம் அடுத்த நிலைக்கு செல்லும் பொழுது அந்த பரந்த விரிந்த சைத்தன்யத்துக்கு போகிறது. ஆனால் தன்னுடைய தனித்தன்மையை, இண்டிவிஜுவாலிட்டியை இழக்காமல், அப்போதானே மணி வரும். இட் இஸ் நாட் கோயிங் பேக். பழைய யோகங்கள் என்ன சொல்றதுன்னா, இதெல்லாம் விட்டு திருப்பி பழைய நிலைக்கே போயிடு, அந்த ஒரே சச்சிதானந்தத்துடன் ஒன்றி விடு, அதுக்கப்புறம் பிறப்பு கிடையாது, உன்னோட வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போ, இந்த வாழ்க்கையும் போச்சு, உன்னுடைய தனியான எக்ஸிஸ்டன்ஸும் முடிந்து போய்விட்டது. நவ் யூ கேன் continue to live in that divine and not come back into birth. திருப்பி பிறவா நிலைக்கு வந்து போன அழைத்து செல்கிறது. அறிஞரினவும் பிறவா நிலைக்கு அழைத்து செல்லவில்லை. இந்த அன்பு என்ன விரும்புகிறது? நீ இறைவனை அடையவும் வேண்டும், இறைவனுடன் ஒன்றவும் வேண்டும். ஆனால் அந்த இறைவனின் அம்சமாக, இறைவனின் குழந்தையாக, உன்னுடைய தனித்துவத்துடன், அந்த சைக்கிக் இண்டிவிஜுவாலிட்டியுடன் ஒரு அந்த பலவாக நீ வந்து இறைத்தன்மையுடன் ஒரு ஆனந்தமயமான வாழ்க்கைக்கு செல்கிறாய். அதனாலதான் அன்னை இதை வந்து அட்வென்ச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அன்னையோட இந்த ப்ரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் நாம் எடுத்துட்ட ஒவ்வொரு ப்ரேயர்லையும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும். நம்மளுக்கு பார்க்கும்போது மேலே படிக்கும்போது ஒரு அன்னை வந்து இறைவனிடம் ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார் என்று நாம் நினைக்கணும். இதை வந்து இப்போ இன்னியோட ப்ரேயரை நம்ம பார்ப்போம் என்ன இருக்குன்னு அதுலேருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு, ஓ விக்டோரியஸ் பவர் ஆஃப் டிவைன் லவ், thou art the sovereign master of this universe. இறைவன் தான் இந்த உலகத்தை வழிநடத்து செல்கிறான். இறைவன் வெயிட் பண்ணிட்டு இல்லை, நீ என்னுடைய சமாதி நிலையில வந்துடும், அதுக்கப்புறம் தான் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று. இங்கே ஒரு அவன் விருப்பமின்றி ஒரு இலையும் அசையாது, ஒரு துரும்பும் இங்கேருந்து அங்கு செல்லாது. அதுதான் ஆரம்பத்திலிருந்தே இந்த இது ரியாலிட்டி. And the victorious power of divine love is the master of this universe. அதனால்தான் நாம் பக்தியால் அவனை அணுகும் பொழுது, ஞானத்தால் அவனை அணுகும் பொழுது அவன் இந்த பரந்து விரிந்த அன்புடன் நம்மை அரவணைக்கிறான். சாவித்திரி அன்னையை பற்றி இந்த லைன் இருக்கு, love in her was wider than the universe. The whole world could take refuge in a single heart.
எப்பவுமே நம்ம நினைவு வச்சுக்கணும். அன்னை வந்து முழு சிருஷ்டியையும் எப்பவும் இந்த அன்புடன் அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். The whole world could take refuge in a single heart. அதனால தான் நம்ம அன்னையிடம் வந்து சமர்ப்பணம் செய்யும்போது, சரண்டர் செய்யும் பொழுது, நம்மளுடைய எந்த குறைபாடுகள் இருந்தாலும், லிமிடேஷன்ஸ் இருந்தாலும், அத்துடன் நம்மை அந்த அன்பில் அரவணைப்பில் அன்னை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு லிமிடேஷனையும் படிப்படியாக நீக்குகிறார், இண்டிவிஜுவல் லெவல். அதே மாதிரி நாம பார்த்துருக்கோம், கம்யூனிட்டி லெவலில் ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு காட்டுல மிருகத்தை வேட்டையாடி இருந்த மனிதன் எங்கேருந்து எதுவரை வந்து விட்டான் என்று. அவனுக்கு அந்த நாலேஜ், அந்த ஐடியாஸ் அதெல்லாம் அந்த டிவைன் கான்சியஸ்னஸ்ல தான் வந்து கொண்டு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா. அதனால்தான் அண்ணன் என்ன கூறுகிறார் என்றால், thou art its creator and its savior. நீ வந்து அதை சிருஷ்டித்த சக்தி மற்றும் இல்லை, அதை காப்பாற்றும் சக்தியும் நீயே தான். அதனால தான் ஒவ்வொரு தடவையும் பிரளயத்தில் இந்த சிருஷ்டிய முடித்த அந்த பரமநிலை திருப்பி படிப்படியாக ஒவ்வொரு தடையும் அதை ரீக்ரியேட் பண்ணிட்டு வித் சம் டெவலப்மெண்ட், வித் சம் அட்வான்ஸ்மெண்ட். என்ன கூறப்படுகிறது, இதுவரை 6 தடவை இந்த பிரபஞ்சம் வந்து இந்த பிரளயத்தில் அழிந்து, இந்த 7வது தடவை வந்து இது அழிய போவதில்லை. அரவிந்தர் கூறியிருக்கார், இது வந்து திவ்ய நிலைக்கு சென்று விட்டால் திவ்ய நிலையில் அழிவு கிடையாது. இதுவரை எப்படின்னா, அதுவரை இருந்ததுல ஃபுல் டெவலப்மெண்ட் ஆகல இந்த சூப்ராமெண்டல் வர. ஸோ அதனால ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மகா யுகத்துக்கு அப்புறமும் அந்த பிரளயம் வந்து அந்த சிருஷ்டி அழிந்த பிறகு அது திருப்பி வந்து அதை வந்து இறைவன் வெளிப்படுத்தி இருக்கிறான் என்றால் அந்த கோல் இருந்திருக்கிறது. அதேதான் இந்த சிருஷ்டியை பத்தி எடுத்திருந்தாலும், thou art its creator and its savior. Thou has permitted it to emerge from the chaos. ஆரம்பத்துல எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, அந்த காஸ்மிக் டஸ்ட் இங்க அங்க அலைஞ்சின்னு இருந்தது. எப்படி ஒரு மண்ணில் காத்தடிச்சா மண்ணு அங்கங்க அலையும், அந்த இதுலேருந்து எப்படி அந்த கேவோஸ்லேருந்து எப்படி வந்து ஒரு ஆர்டர்ட் யூனிவர்ஸ், மிருகங்கள் தன்னுடைய பிரகிருதிப்படி அது கரெக்டா வேலை பண்ணும், ஒவ்வொரு மிருகமும் அதோட பிரகிருதிப்படி. மனிதன் அவனுக்கு சிந்தனை, அவனுக்கு வந்து அந்த உடம்பு வந்து வேலை பண்ற உடம்பு சொல்ற கட்ட விரல்னு ஒண்ணு படைக்கப்படலைன்னா, மனிதனோட கட்ட விரல் வந்து மிருகம் மாதிரி இல்லாத இருக்கிறதுனால தான் அவன் எல்லாம் இந்த இது பண்ணியிருக்கான். அதெல்லாம் யார் ஏற்படுத்தினான்? ஆக்சிடென்டல். இட் வாஸ் கிரியேட்டட் தட். அதனாலதான் அந்த கேவோஸ்லேருந்து இப்போ ஒரு ஆர்டர், ஒரு பிளானுடன் செயல்படும் ஒரு பிராணி மனிதன், யோசிச்சு செயல்திறன். அதனால என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அவன், ராக்கெட்டு, ஏரோப்ளேன், அதிசயங்கள், அதெல்லாம் அந்த டிவைன் லவ்வின் பவரால் தான். அது மேல என்ன பண்றது, and thou leadest it to its eternal goal. இந்த சிருஷ்டியின் குறிக்கோள், அந்த லட்சியம் சிருஷ்டியின் ஆரம்பத்திலேயே முடிவு செய்யப்பட்டது. அண்ட் இறைவன் ஒரு விஷயத்தை முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம்னா அந்த பிளான் ஃபெயில் ஆகுது. அதனால்தான் அது அன்னை சொல்கிறார், விக்டோரியஸ் பவர் ஆஃப் டிவைன் லவ். அந்த டிவைன் லவ் ஒரு குறிக்கோளை நோக்கி நம்ம அழைத்து கொண்டு செல்கிறதா, நிச்சயமாக அந்த குறிக்கோள் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. உலகத்தில் இந்த மனித குலத்திற்கு மேல் அந்த அதிமானச அந்த சக்திகளால், அதிமானச அந்த சைத்தன்யத்துடன் ஒரு திவ்ய புருஷன், சூப்ராமெண்டல் ரேஸ் இஸ் ஆரம்பத்திலேயே பிளான் பண்ணிப்பட்டு ஆரம்பத்திலேயே அது நிச்சயம். அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறார் என்றால், there is not a thing so humble but in it I see the resplendent. so humbleனா என்ன, ஒரு கல்லாகட்டும், ஒரு இலையாகட்டும், நம்ம என்ன நினைக்கிறேன், ஒரு கல், சின்ன கல் ரோட்ல கிடக்கு, மரத்துல எவ்வளோ இலை இருக்கு, எவ்வளோ மரம் இருக்குது, ஒரு இலைக்கு என்ன முக்கியத்துவம் என்றால், அன்னை சொல்கிறார், அவ்வளவு சின்னதாக இருந்தாலும் ஐ see the resplendent. அந்த ஒரு கல்லில், அந்த இலையில் உன்னை ஒளி பொருந்திய அந்த உண்மையுடன் காண்கிறேன். not a being apparently so hostile to thy will, but I feel thee live in it, act and radiate. நாம் என்ன நினைக்கிறோம், அசுரன், பூதம், பிசாசம்னா இதெல்லாம் இறைவனுக்கு எதிராக இருக்கின்றது என்று. அதை சிருஷ்டிச்சதும் அதே இறைவன் தானே. அதனாலதான் சொல்லுவா, சிவபெருமானுக்கு இந்த அசுரர்கள் மேல எதுக்கு கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா பாசம் உண்டுன்னா, இறைவன் சிருஷ்டியில் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ரோல் இருக்கு, வில்லன் ரோல் கொடுத்துட்டாங்க.
மக்கள் வந்து அந்த வில்லனுக்கு அடி வாங்கினாதான் நம்மளுக்கு வந்து என்ஜாய்மெண்ட். அவங்கள ஹீரோவா கிரியேட் பண்ணல, பட் அவங்களுக்கும் இந்த சிருஷ்டியில வந்த பிளான்ல ஒரு ரோல் இருக்கு. தி ஹேவ் அ ரோல். அதனாலதான் வந்து அரவிந்தர் அசுராஸ் ஆர் த எல்டர் காட்ஸ்னு சொல்லியிருக்காரு, தேவர்களுக்கு முன்னாடி சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அதனால தான் இந்த உலகத்துல பிளான் இருக்குன்னா நல்லது கெட்டது இரண்டுமே இறைவனால் படைக்கப்பட்டது. அதனால அன்னை சொல்கிறார்கள், இந்த மாதிரி மற்றவர்கள் நினைக்கிறார்கள் இந்த அசுரர்கள் இறைவனுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று. பட் ஐ ஃபீல் வி லிவ் இன் இட் அண்ட் ஆக்ட் அண்ட் ரேடியேட். அங்கேயும் நீ இருக்கிறாய். அதனால்தான் அந்த பிரேயர் இருக்கு, இன் ஆல் திங்ஸ் மே see the divine. ஓம் ஸ்ரீ அரவிந்தோ மீரா, ஓப்பன் மை மைண்ட், மை ஹார்ட், மை லைஃப், your light, your love, your power. In all things may see the divine. திங்ஸ்னா அதுல எல்லா சிருஷ்டியும் இன்க்ளூடட். அதனால அரவிந்தர் இன்னொரு அஃபாரிசம் சொல்லியிருக்கார், இஃப் யூ கேனாட் see the divine in the vilest of human beings, மொத்தமா கெட்ட மனிதன் என்று கூறும்பொழுது, ஏன்னா ஒரு சங்கராச்சாரியார் வரார், ஒரு நல்ல உலகத்திற்கு நல்லது செய்யும் ஒரு மனிதனை பிறகுன்னா அவளை பார்க்கும்போது இறைவன் இருக்கிறார் இவருக்குன்னு நினைக்கிறது ஈஸி. எல்லாராலும் வெறுக்கப்படும் ஒதுக்கப்படும் குணங்கள் எல்லாம் தீய குணங்கள் உள்ள ஒருவனை பார்க்கும் பொழுதும் நாம் அந்த சத்தியத்தை மறக்கக்கூடாது. இன் ஆல் திங்ஸ் மே see the divine. அதுதான் சங்கராச்சாரியாருக்கு அந்த காசியோட அந்த படிக்கட்டுல வந்தது. ஒரு சண்டாளன் வரும்பொழுது அவர் ஒதுங்கி போனார். அப்போ அங்க இந்திராணி வந்து அவர் பார்த்து சிரிச்சான், என்ன பிரம்ம சத்தியம்னு சொல்றேளே, உங்களுக்கு எங்கேயும் இந்த சண்டாளன்னு ஒருத்தன் தெரியல, உங்களுக்கு அங்க பிரம்மன் தெரியலையா அப்படின்னு கேட்டான். அதுதான் சத்தியம், ஒன்னஸ் அண்ட் லவ். அந்த அதுதான் கீதையில சொல்லியிருக்கு. நீ வந்து இது வந்து தீயதோ தீமையை அழி, ஆனால் வெறுக்காதே, அந்த தீயவனை வெறுக்காதே. ஏன்னா அந்த தீமை செய்யும் வேலையும் அவனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்ய கசிப்பு இல்லைன்னா நரசிம்ம அவதாரம் வந்திருக்கவே வந்திருக்காரு. இரண்ய கசிப்பு வில்லன் மாதிரி அந்த ரோலை பிளே பண்ணாம அவனும் ரொம்ப நல்லா எல்லாருமே நல்லா கூப்பிட்டா, அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருப்பா. ஏன்னா இது வந்து அரவிந்தர் சொல்லியிருக்கார், இறைவன் வந்து ஆரம்பத்திலேயே சிருஷ்டிய எல்லாருக்கும் சாப்பாடு எல்லா இடத்துலையும் இது எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாம படைத்து விட்டால், அப்புறம் முன்னேற்றத்திற்கு அந்த குரங்குகளுக்கு கஷ்டம் வரலன்னா மனிதன் வந்திருக்க மாட்டான். சாப்பாடு கிடைக்கல, ஏதாவது மூளைங்கிறது ஒன்று யூஸ் பண்ணணும்னு அந்த மூளை டெவலப் ஆச்சு. இப்போ நாம் அதே சுச்சுவேஷன்ல வந்திருக்கோம். எவ்வளவு விதமான டெக்னாலஜி வந்தாலும் இது வந்தாலும் இங்கே அந்த அமைதியையும் எல்லாருக்கும் அந்த அளவு பணம் இருக்கு உலகத்தில், அந்த அளவுக்கு பொருட்கள் இருக்கு. எல்லா லீடர்ஸும் கரெக்டா அன்பாக அந்த அன்பை அரவணைத்து வாழ்ந்தார்கள் என்றால், இங்க வார்ஸ் இந்த பாக்குறோமே இவ்வளவு பேர் கொல்லப்படுகிறார்கள், இது படுகிறார்கள், இவ்வளவு புத்தி வந்தாச்சு, இவ்வளவு இது வந்தாச்சு, ஏன் அது நிக்கல? ஏன்னா இந்த நிலையில் எல்லாமே சொர்க்கம் மாதிரி போய் உலகம் ஆயிடுச்சுன்னா மனிதனுக்கு முன்னேற்ற தேவையில்லை, எல்லாமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு. ஸோ அதனாலதான் கஷ்டங்கிறது. பெயின் இஸ் த ஹேமர் ஆஃப் த காட்ஸ். நம்மளை உருவாக்குவதற்கு எப்படி ஒரு சிலையில் வடிவை எடுக்கிறதுக்கு அது உளியும் தேவைப்படுகிறது, ஒரு ஹேமரும் தேவைப்படுகிறது, மேலே அந்த உளியை அடிக்க சுத்தியலும் தேவைப்படுகிறதோ அப்போதுதானே உள்ளே இருக்கும் அந்த ரஃப்பான பாறையிலேருந்து உள்ளேருந்து ஒரு திவ்யமான ஒரு ராமரோ கிருஷ்ணரோ எப்படி வர உளியை அடித்து தான். அதே மாதிரிதான் சிருஷ்டியில அந்த அதுவும் அதே டிவைன் லெவல் செயல்பாடு தான். ஏன்னா அது வந்து உன்னை இங்க நிக்க விரும்பல. எப்படி அம்மா வந்து ஒரு குழந்தை வந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிறதுன்னா அதை விளையாட்டை நிறுத்தி உட்காத்தி வச்சு ஹோம்ஒர்க் ஏன் பண்ண வைக்கிறேன்? ஏன்னா 5ஆம் கிளாஸும் நிற்க போறதில்ல, அவன் போய் கடைசியில யூனிவர்சிட்டியை கிராஸ் பண்ணி ரொம்ப நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும். இப்போ நீ விளையாடு பரவாயில்ல, 5ஆம் கிளாஸே படி, நீ 10 தடவை படி, எனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை, நான் உனக்கு நல்லா சாப்பாடு போடுறேன், லைஃப் முழுக்க உனக்கு சாப்பாடு இருக்கு, அந்த அளவு நம்மகிட்ட சொத்து இருக்குன்னா இந்த குழந்தை என்ன பண்ணும்? படிப்பை விட்டுரும். அதுக்கு நஷ்டம் யாருக்கு? அந்த குழந்தைக்கு. அதே மாதிரி தான் நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ் have to come fulfill that divine plan. அது வந்து நம்மளுடைய குறிக்கோள். மியூச்சுவல் டெட், ஒரு கடன் நமக்கு இறைவனுக்கு மேல் நம்மை கிரியேட் பண்ணி நம்ம இதுவரை அழைத்து வந்த இறைவனுடைய அந்த குறிக்கோளை ஃபுல்ஃபில் பண்றது. அதான் இந்த சாவித்திரியில லைன் வரும், we are sons of God and must be even as he. அடுத்த இதுல என்ன சொல்றார்?
ஓ மை ஸ்வீட் மாஸ்டர், essence of this love, I am thy heart, and the torrents of thy love pass through the entirety of my being and flow out to awaken thy love in all things. அதுதான் நம்ம சாவித்திரியில பார்க்கிறோம். Our self shall be one self with all through her. அன்னையின் மூலமாகத்தான் இந்த பரந்த இந்த டிவைன் லவ் வந்து இங்க சிருஷ்டியில ஆக்ட் பண்றது. இன்ஃபேக்ட் இட் இஸ் தி டிவைன் ஆத்ய சக்தி த மதர் ஹூ அனிமேட்ஸ் எவ்ரிதிங். அவர்தான், அவளால் தான் அசைவே பிரம்மத்தில் ஏற்படுகிறது, இறைவனில் ஏற்படுகிறது. ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அந்த அன்னையின் சக்தியால் தான் செய்யப்படுகிற. நாம நினைக்கிறோம் நான் பண்ண, அவன் பண்ணா, என்னால இவ்வளவுதான் பண்ண முடிஞ்சது, அதை பண்ண முடிஞ்சது. ஏன்னா நீ வந்து ஐடென்டிஃபை ஈகோவோட பண்ணிக்கிற. அந்த அன்னையுடன் ஒன்றிவிட்டால் எந்த லிமிட்டும் கிடையாது, நம்மளுக்கு தெரியும். அதனால தான் அந்த அதுக்கப்புறம் அந்த லைன்ஸ் வரும். அதுல எப்படின்னா, all nature dumbly calls to her alone to heal with her feet the aching throb of life. அந்த எப்பவுமே பிரகிருதி கண்டினியூஸா அந்த சக்தியை நோக்கி தவம் இருக்கிறது. ஏன்னா அந்த பிரகிருதிக்கும் தேவை பராபிரகிருத்தியா மாறணும், நம்மளுக்கும் முன்னேற வேண்டும் என்று. அதனாலதான் இந்த யோகத்தில் அரவிந்தர் என்ன சொல்லியிருக்கார், நான் பின்னால் இருக்கிறேன், அன்னை முன்னால் இருக்கிறார். The divine mother, through her my grace will act. அதனால்தான் thy love in all things, or rather to awaken all things to the consciousness of thy love. அதுதான் நீ எவ்வளவு அன்னையிடம் உனக்கு வந்து அந்த ஓப்பனிங் இருக்கோ, ரிசப்டிவிட்டி இருக்கோ, அந்த அளவிற்கு அந்த கான்ஷியஸ்னஸ், the divine love in consciousness, which is the consciousness of the divine, அதை வந்து உனக்குள் அவேக்கன் பண்ணுகிறார் அன்னை. அதை உன்னுடன் உனக்குள் அதை வந்து இன்னும் தெளிவாக, இன்னும் சக்தி வாய்ந்ததாக அன்னை அந்த டிவைன் கான்சியஸ்னஸை படிப்படியாக அந்த ஆஸ்பிரேஷன் அண்ட் ஓப்பனிங் இருக்கிறவர்களுக்குள் ஊத்துகிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றா, ஆல் தோஸ் who do not recognize thee, all those who do not know thee. ஏன்னா சில பேர் வந்து இதுல ஏதோ கடவுள் இருக்கா, சரி ஏதாவது எப்போதும் நம்மளுக்கு கிடைக்கிறது, பட் இதை நான் ஏத்துக்க முடியல. அதாவது இறைவன் வந்து முழு சிருஷ்டியையும் அன்புடன் பேணி காக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். இங்கே சில பேருக்கு நல்லது நடக்குது, சில பேருக்கு கஷ்டம் ஏற்படுறது. கஷ்டம் ஏற்படும் போது ஏன் இப்படி பண்ணுகிறாய் என்று சொல்கிறேன், நம்ம கேட்கிறோம். பட் அது வந்து அவளுக்கு வந்து அது புரிவதில்லை. All those who try to turn away from thy sweet and divine love. இந்த பரந்த அன்பை ஏற்றுக்கொள்வதிலும் கஷ்டம் இருக்கிறது. என்ன கஷ்டம் என்ன, அது சரி என்னோட குழந்தை, என்னோட பொண்டாட்டி, என்னோட அப்பா அம்மா, அவ மேல எனக்கு அன்பு நன்னா இருக்கும், அவளை நன்னா பார்த்து கவனிப்பேன். நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீர்கள், ஒரு ரோட்ல இன்னொரு பையன், சின்ன பையன் போறான்னா என் குழந்தை மேல இருக்கிற அதே அளவு அன்பு அந்த குழந்தை மேல என்னால எப்படி செலுத்த முடியும்? அதுதான் ஹியூமன் நேச்சர். ஈகோ, ஈகோனா அகம்பாவம் இல்லை, ஈகோ சென்டரா இருந்தால் அது வந்து டிவிஷன், சின்ன சின்னதாக உன்னை ஆக்கிவிடும். டிவைன் கான்சியஸ்னஸ்ல லிமிட்டே கிடையாது. எல்லாவற்றையும் முழு அன்புடன் அரவணைக்கும் அந்த சைத்தன்யம் தான் டிவைன் கான்சியஸ்னஸ். அதுதான் யோகிகளின் சைத்தன்யம். அந்த அன்பை பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். ரமண மகரிஷியா இருக்கட்டும், ராமகிருஷ்ணராக இருக்கட்டும், சிவானந்தராக இருக்கட்டும், அவர்களின் அன்பு வந்து ஒரு லிமிட்டுக்குள்ள இல்லை. சில என்னோட சிஷ்யாளுக்கு மட்டும் அந்த உபதேசம் பண்ணுவேன், இவா பிரம்மநிலைக்கு அழைச்சிருவோம், என்னோட சிஷ்யா என்கிட்ட வந்து சிஷ்யனா இருக்க, வெளியிலேருந்து வந்த ஒரு ஆள் ஏதோ வந்திருக்கான் பார்க்கறான்னா அவன் மேலேயும் அதே அன்பு. அவன் வந்து அந்த யோகிகளை பக்தியுடன் அப்ரோச் பண்ண, ஹியூமிலிட்டியுடன் அப்ரோச் பண்ண, அவர்களுக்கும் அதே ஞானத்தை கொடுக்கிறார்கள். பாரபட்சம் பார்ப்பதில்லை. ராமானுஜர் அதே மாதிரிதான் சொல்லியிருக்கார்.
இது வந்து வெறும்னா இந்த வைணவாளுக்காக அதுவும் தீட்சை வாங்கினவளுக்கு மட்டும் இந்த ஞானம் இல்லை, அது ஒவ்வொரு பாமரனுக்கும் இந்த ஞானம் போய் சேர வேண்டும் என்று. ஸோ அதனாலதான் அவர் சொல்றார், என்ன பண்ணுகிறேன், all those who try to turn away from thy sweet and divine love, I take into my arms of love. நான் அவர்களை அணைவைக்க, அவர்கள் விரும்பி ஓட பார்த்தாலும் I cradle them in my heart of love and offer them to thy divine flames, so that penetrated by thy miraculous effluence, they may be converted into thy beatitude. Beatitude na ஆனந்தம், ஆனந்த நிலை. அது வந்து சாவித்திரி அதே தான் வருகிறது. ஒன் சீன், அதில் அதுக்கு முன்னாடி அந்த லைன்ஸ் வரும். அதாவது இந்த லைன் இப்போ நான் சொல்றேன் இல்லையா, அதாவது அவர் செல்ஃப் ஷெல் பி ஒன் செல்ஃப் வித் ஆல் த்ரூ ஹர். அதாவது his spirit was caught in her intolerant flames. அந்த கடைசி அந்த லிமிட்டேஷன்ஸை இது பண்றதுக்கு அதுதான் இங்கேயும் பார்க்கிறோம். my heart of love and offer them to thy divine flames. அதுக்கப்புறம் என்ன நிலை ஏற்படுகிறது, his spirit was caught in her intolerant flames. Once seen, his heart acknowledged only her. அதுக்கப்புறம் அந்த முழுமையான அந்த பியூரிஃபிகேஷன், தட் இன்டாலரண்ட்னா இதுக்கும் அது வந்து நீ கத்து, நீ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லு, அந்த நெருப்பு, அந்த அக்னி, அந்த சுடர்கள் உன்னை விடாது, அந்த நிலைக்கு நீ வந்து விட்டாய். அஸ்வபதி அந்த அடரேஷன் ஆஃப் த டிவைன் மதர் வந்த அப்புறம் தான் அந்த நிலை வருகிறது. இந்த டிராவலர் ஆஃப் த வேர்ல்ட்ஸ்ல வரதில்லை. ஸோ ஒன் சீன் இஸ் ஹார்ட் அக்னாலேஜ் ஒன்லி ஹர். ஏன்னா தெரிந்து விட்டத அந்த இறைவனை தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்ப நான் வந்து எங்கேருந்து அந்த அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ்னு அந்த நிலை எப்பதான் வருது. நீயே எல்லா இடத்துலயும் நான் கிருஷ்ண பக்தன், எல்லா இடத்துலயும் கிருஷ்ணர் தெரியாருன்னா அப்புறம் நான் வந்து யார் மேல அதிக அன்பு, யார் மேல குறைந்த அன்புன்னு நான் எப்படி பார்க்க முடியும்? சர்வம் வாசுதேவன் மித்தி என்ற நிலைக்கு வந்து விட்டேன். எங்கும் என்னுடைய பிரியமான என்னுடைய ஸ்ரீகிருஷ்ணரே எல்லா இடமும் தெரிகிறார், நான் ஒரு வைணவ பக்தன் என்றால் அதற்கு பிறகு நான் எப்படி சொல்ல முடியும் இவன் இப்படியாம இப்படின்னு? அதேதான் ஒன் சீன் ஹிஸ் ஹார்ட் அக்னாலேஜ் ஒன்லி. அன்னையே எல்லா இடத்திலும் செயல்பாடு பண்ணுகிறார். அந்த அன்னையின் மூலமாக அந்த ஒரே பரம்பொருள் தான் பலவாக இங்கே என்னை சுற்றி நடமாடுகிறது என்று தெரிந்த பிறகு ஒன் சீன் இஸ் ஹார்ட் அக்னாலேஜ் ஒன்லி ஹர், ஒன்லி ஹங்கர் ஆஃப் இன்ஃபினிட் பிளிஸ் வாஸ் லெஃப்ட். அதுக்கப்புறம் என்ன மீதி? எனக்கு இனிமே ஒன்றும் பண்ணவில்லை, எல்லாரும் தெரியப்படுத்த, எனக்கு என் மூலமாகவும் அன்னை செயல்படுகிறான், அன்னையெல்லாம் முழுமையாக நிலத்தையும் விட்டு விடுறேன். நீ என்ன செய்கிறாயோ என்ன சொல்கிறாயோ அதையே நான் செய்கிறேன் என்று வந்த பிறகு ஒன்லி ஹங்கர் ஆஃப் இன்ஃபினிட் பிளிஸ் வாஸ் லெஃப்ட். இதுவரை எவ்வளவோ பிளான் வச்சிருந்தேன், இப்படி அப்படி எதுனா ஆல் எய்ம்ஸ் இன் ஹர் வேர் லாஸ்ட். எல்லா இதுவரை வச்சிருந்த என்னோட குறிக்கோள்களும் நோக்கங்களும் எல்லாம் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. ஆல் எய்ம்ஸ் இன் ஹர் வேர் லாஸ்ட் and all aims were found in her. இதுக்கப்புறம் புதிய நோக்கங்கள், புதிய குறிக்கோள்கள். நான் மாறிவிட்டேன். இப்போ இனிமே நான் பழையபடி ஒரு சின்ன ஒரு மனிதன் இல்லை, இறைவனின் அம்சம், முழுமையாக இறைவனுடன் இருக்கிறேன், இறைவனும் செயல்பாட்டை எவ்வொரு இடத்திலும் கவனிக்கிறேன் என்று வந்த பிறகு எனக்கு புதுசா இந்த உலகத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த இறை சக்தி என்ன சொல்கிறது, இறைவனின் சங்கல்பம் என்ன, பகவத் சங்கல்பம், அது ஒன்றுதான் என்னுடைய குறிக்கோள். All aims in her were lost, then found in her. அதுக்கப்புறம் தான் his veils was gathered to one pointing spire. கீழேந்து எடுத்து மேலே, என்னோட சப்கான்ஷியஸ்லேருந்து எடுத்து பிசிக்கல் கான்சியஸ்னஸ்லேருந்து வைட்டல், மென்டல், ஸ்பிரிச்சுவல் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே ஒரு மேரு மாதிரி, இந்த ஸ்ரீவித்யால வர மேரு மாதிரி கீழேந்து ஆபரணங்கள் எல்லாம் சேர்ந்து கடைசியில ஒரே ஒரு பிந்துவில் போய் முடிகிறது. Whose base was gathered to one pointing spire. அந்த பாயிண்டிங், ஒன் பாயிண்டிங்ல அந்த ஒன் பாயிண்ட்ல யார் இருக்காள் என்றால் ஸ்ரீவித்யாவிலும் அதான் சொல்லியிருக்கிறது. பிந்து மண்டல வாசினியாக, திரிபுர சுந்தரியாக, அந்த ஆத்திய சக்தியான அன்னை அம்பாள் தான் அங்கே இருந்து இந்த முழு சிருஷ்டியையும் பரிபாலனம் செய்கிறார். இந்த ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு தெரிய வேண்டிய அந்த நாலேஜும் சாவித்திரியில் இருக்கு.
எப்படி அந்த குண்டலினியை எழுப்புறது என்பதெல்லாம் சாவித்திரியில் இருக்கிறது. அதனால தான் they may be converted in thy beatitude. only a hunger of infinite bliss was left. அதான் கிடைக்கிறது. அதுதான் சொல்கிறார் கடைசி லைன்ல, ஓ லவ், resplendent love, thou penetratest us, thou transfigures all. இந்த ஒளி புரிந்திய, திவ்ய ஒளி புரிந்திய இந்த முடிவே ஆரம்பமும் முடிவும் இல்லாத அன்பான நீதான் எல்லாவற்றிலும் ஊடுருவி செல்கிறாய், எல்லாவற்றையும் மாற்றுகிறாய், ஒவ்வொரு விஷயமும். இன்ஃபேக்ட் நம்ம திருவுருமாற்றத்தில் மனிதன் எப்படி அந்த திவ்ய புருஷ நிலையை அடைகிறானோ, அதற்கு பிறகு இந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் கூட அந்த டிவைன் கான்சியஸ்னஸுடன் ஒன்று விடுகின்றன. அப்போ உங்களுடைய ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து குடிக்கிறேன்னா அந்த கிளாஸே உங்களுக்கு வேற மாதிரி ஆயிடும், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆனந்தமாயிடும். ஒரு டம்ளரை பிடிச்சேன்னா காப்பி குடிக்கலாம், அப்போ கூட காப்பி குடிக்கிறதுலாம் நின்று போகணும்னு அவசியம் இல்லை. பட் தெரியாது நம்மளுக்கு அது அந்த நிலை வந்த அப்புறம் எப்படி இருக்கும். பட் எனிதிங் ஏன்னா வாழ்க்கை அதுக்கப்புறமும் இருக்கும். பட் வாழ்க்கை ஆனந்தமயமான வாழ்க்கை. எப்படி ஒரு கிரிக்கெட்டருக்கு அந்த இதுல எந்த விதமான, அது ஒரு விளையாட்டு தான், ஆனா அதுல எவ்வளவு அட்வென்ச்சர் இருக்கு, அதை எப்படி என்ஜாய் பண்ணணும். அதே மாதிரி இந்த உலகமே ஒரு இந்த இறைவனின் விளையாட்டு மைதானமாக மாறி நாம் எல்லோரும் அந்த இதுல எந்த கவலையும் இல்லாம ஒரு என்ஜாய் த டிவைன் லைஃப். ஏன்னா கடைசி எய்ம் இஸ் ஆனந்தம். அதுக்கப்புறம் துக்கம், கஷ்டம் எல்லாம் தேவையில்லை. ஆனந்தமாக இருக்கும் அந்த உலகம் தான். அந்த ஆனந்தமயமான அந்த உலகத்தில் வாழ்க்கையும் ஆனந்தமயமான வாழ்க்கையும். லைஃப் டஸ் நாட் ஸ்டாப், தேர் வில் பி எ டிவைன் லைஃப். அதைத்தான் நாம புரிஞ்சுக்கணும். தட் நிச்சயமாக சின்சியாரிட்டியுடன் இந்த யோகத்தை ஓரளவு புரிந்து கொண்டு முழுமையாக நாம் சரண்டர் செய்து விட்டால் அன்னையிடம், அதை நாம புரிந்து கொண்டு, அதனால அன்னையோட அந்த ப்ரேயர் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். அன்னையோடைய அந்த ப்ரேயர் என்னன்னா, பிரேக் டவுன் all the resistances, consume all the impurities, blast the being if need be. தேவைப்பட்டால் பிளாஸ்ட் பண்ணிட்டு இப்போ இருக்கிற அந்த என்னுடைய அஜானமயமான சைத்தன்யத்தை பிளாஸ்ட் த பீயிங், அதுலயும் என்ன அன்னை ஆட் பண்ணியிருக்கார், இஃப் நீட், தேவைப்பட்டால் அதுக்கும் நான் ரெடி. பிளாஸ்ட் த பீயிங் இஃப் நீட், பட் லெட் இட் பி டிரான்ஸ்ஃபிகர்ட். அது இறைவனின் சைத்தன்யத்துடன் உன்னுடைய அந்த திவ்ய சைத்தன்யத்துடன் இணைந்து மாறட்டும், திருவுருமாற்றம் நடக்கட்டும். பட் லெட் இட் பி டிரான்ஸ்ஃபிகர்ட். இந்த ஒரு ப்ரேயர்ல பாருங்க, நாம படிக்கும் போது எவ்வளவு நம்மளுக்கு கிடைக்கிறது. அதனால எப்படி நம்ம ரெகுலரா சாவித்திரி முடிந்தால் ஒரு நாளைக்கு ஒரு பேஜோ 2 பேஜோ புரியறதோ புரியலையோ அதை படிக்கலாம். முடிஞ்சா அதுக்கப்புறம் நம்ம அது தமிழ்ல அந்த பேஜஸோட டிரான்ஸ்லேஷனை படிச்சு ஓரளவு புரிந்து கொள்ளலாம். ஏன்னா எனிவே இட்ஸ் நாட் அ மென்டல் நாலேஜ். அது படிக்கும்போது அது நம்முடன் வேலை செய்யும். அதே மாதிரி தான் ப்ரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸை நாம் ரெகுலராக படித்து கொண்டே வந்தால் it has immense power to help us progress on the path of yoga. நம்ம யோக பாதையில் முன்னேற்றி அழைத்து செல்வதற்கு prayers and meditation is also a very very important. So I think என்னோட அந்த prayers and meditation இந்த ஜூன் 1 prayer முடிவு செய்து கொள்கிறேன். If anybody wants to ask something, please go ahead. அன்பர்களுக்கு ஏதேனும் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் பகிர்ந்து கொள்ளலாம். விளக்கங்கள் தேவை என்றால் கேட்கலாம். Yes, madam. Namaskaram, sir.
ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப அற்புதமா இருந்தது. இது இந்த ப்ரேயர் இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஜூன் சொன்ன உடனே நான் அதை படிச்சு வச்சுட்டு இருந்தேன். ஆனா அது அது எங்க நீங்க சொன்ன விளக்கம் எங்க அப்படின்னா அது மலைக்கும் அடுவுக்கும் உள்ள வித்தியாசமா இருந்தது. நான் மேலோட்டமா படிச்சு புரிஞ்சுட்டேன். இப்ப நீங்க சொன்னப்புறம் ரொம்ப நல்லா புரிஞ்சுது. அந்த செகண்ட் பேராவை நீங்க விளக்குனது ரொம்ப அற்புதம் சார். நோ வேர்ட்ஸ் டு சே. அப்புறம் நீங்க எப்படி இந்த இதை கனெக்ட் பண்ணீங்கன்னு நல்லா இருந்தது. ஹிஸ் ஸ்பிரிட் வாஸ் காட் இன் ஹர் இன்டாலரண்ட் ஃப்ளேம். ஓ மதர்னு நான் நினைச்சுட்டேன். அந்த மதர் எல்லாரையும் எடுத்து அப்படியே அன்பால அவங்கள தாளாட்டி அப்படியே அந்த ஃப்ளேமுக்கு ஆஃபர் பண்றத நினைக்கும் போது அற்புதமா இருந்தது. நீங்க சொன்ன அந்த வரிகள் எனக்கு எங்க வருதுன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க சார். பிரேக் ஆல் த ரெசிஸ்டன்ஸ்னு ஒண்ணு சொன்னேன்ல இந்த எண்ட்ல, அது பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷனா எதுல வருதுன்னு? இல்ல அன்னையுடைய சின்ன சின்ன சில இது இருக்கு, அது எங்கேயோ இருக்கும். ஐ திங்க் பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ்ல வராது. இன்னொரு சின்ன ஒரு புக்கு அது பிரேயர்ஸ் அண்ட் இது. பட் எனிவே உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் வரும்போது நீங்க அதை இது பண்ணிக்கலாம், இல்ல அதை கூகுள் பண்ணி பார்க்கலாம். அதாவது என்னன்னா திருப்பி அதை ரிப்பீட் பண்றேன். பிரேக் டவுன் த லாஸ்ட் ரெசிஸ்டன்சஸ், consume the last impurities, blast the being if need be, but let it be transfigured. Very nice. ரொம்ப அற்புதமான வரிகள் சார். Thank you so much. Thanks sir. நீங்க ஏதோ சொன்னீங்க இல்லையா, இந்த his spirit was caught in an intolerant flame. அது நம்மளுடைய அந்த தமிழ்நாட்டுல நம்ம ராஜராஜேஸ்வரி அந்த பாட்டுலயும் வரும். துன்பப்புடத்திலிட்டு தொடரவும் மாயை நீக்கி. அதான் all aims in her were lost, then found in her. தொடரவும் மாயை நீக்கி பிறந்த பலனை தந்தாய், அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காண செய்தாய், அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி. இந்த லைன்ஸ் எனக்கு ஏன் பிடிக்குதோ, இது டைரக்ட்லி நம்ம யோகத்தில் அன்னையுடன் நம்ம செயல்பாட்டை தெளிவாக விளக்குகிறது. தொடரவும் மாயை நீக்கி பிறந்த பலனை தந்தாய், அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காண செய்தாய். அந்த ஆடலை பார்க்கறது தானே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஸ்பிரிச்சுவல் அண்ட் சூப்பரமெண்டல் கான்சியஸ்னஸ். அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி. மிக 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 நன்றி சார், இதயத்திலிருந்து நன்றி. தேங்க்யூ. வேற எதுவும் கருத்துக்கள் இல்லைன்னா நம்ம ஒரு இறுதி பகுதிக்கு செல்லலாம். தேங்க்யூ சங்கரன் சார். டிவைன் லவ், தெய்வீக அன்பு, அதனுடைய விக்டோரியஸ் பவர், ஒரு வெற்றி கொள்ளும் சக்தி, அது எத்தகையது என்பதை பற்றி ஸ்ரீ அன்னையினுடைய பிரார்த்தனையை நன்றாக விளக்கினீர்கள். தெய்வீக அன்பு, த டிவைன் லவ் என்ன செய்கின்றது? இந்த பரம்பொருளினுடைய ஆதி நிலை என்னவென்றால் சச்சிதானந்தம் தான். அவ்வாறு இருக்கக்கூடிய அது ஏன் இந்த உலகத்தினுடைய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய உணர்வற்ற நிலை, இன்கான்ஷியன்ட் என்கின்ற நிலைக்கு தன்னை அது ஏன் வீழ்த்தி கொள்ள வேண்டும்? என்ன காரணம்? அது தெய்வீக அன்புதான். அதுதான் காரணம். அந்த பரம்பொருள் தன்னை இன்கான்ஷியன்ட், உணர்வற்ற நிலை என்கின்ற நிலைக்குள் வீழ்த்தி கொள்வதற்கு காரணம் என்னவென்றால் அந்த தெய்வீக அன்புதான். இதான் ஸ்ரீ அரவிந்தர், sacrifice, the holocaust of Prakriti, sacrifice of divine love, divine mother என்று பகவான் அன்னை என்கின்ற புத்தகத்தில் நமக்கெல்லாம் விவரித்துள்ளார். இந்த பரம்பொருளுடன் நாம் ஒன்று கலந்து இருக்கின்றோம், ஒருமையில் இருக்கின்றோம், ஒன்னஸ் வித் த டிவைன். ஆனால் இந்த பலவாறாக காணப்படும் இந்த பிரபஞ்சத்தில் எவ்வாறு அந்த தெய்வீக அன்பை வெளிப்படுத்துவது என்றால்
இந்த பலவாறாக காணப்படும் அமைப்பினுள் அனைத்திலும் அந்த தெய்வீக அன்பின் மூலம் அந்த பரம்பொருளை காணுவதுதான் தெய்வீக அன்பினுடைய வெளிப்பாடு. இதுதான் இந்த பூரணயோகத்தினுடைய ஒரு அடிப்படை அடிநாதமாக இருக்கின்றது. ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுடன் ஒன்றிணைந்து அங்கேயே தங்கிவிடுவது நம்முடைய இலக்கு அல்ல. ஆகையினால்தான் இந்த பிரார்த்தனையில் ஸ்ரீ அன்னை என்ன கூறுகின்றார் என்றால், the divine love as sovereign master of the universe. எது இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு உச்சகட்ட நிலையில் இருந்து ஆளுமை செய்கின்றது என்றால் அதுதான் இந்த தெய்வீக அன்பு. எது இந்த பிரபஞ்சத்தில் ஒழுங்கற்ற நிலையில் இருந்து ஒரு ஒழுங்கை ஏற்படுத்துகின்றது, எது இந்த பிரபஞ்சத்தை ஒரு சாஸ்வதமான ஒரு இலக்கிற்கு அழைத்துச் செல்கின்றது, எது மிகவும் அற்பமான விஷயத்தில் கூட ஒரு இறை ஒளியை வெளிப்படுத்துகின்றது என்றால் அதுதான் இந்த தெய்வீக அன்பு, டிவைன் லவ். ஏன் நம்மால் இந்த டிவைன் லவ், தெய்வீக அன்பை உணர முடிவதில்லை? அதற்கு காரணம் நீங்கள் கூறினீர்கள், நம்முடைய உணர்வு நிலை, ஹியூமன் கான்சியஸ்னஸ், அது வரம்பிற்குட்பட்டது. இட் இஸ் லிமிட்டட். இட் லிமிட்ஸ் த லவ், டிவைன் லவ். வெரஸ் த டிவைன் கான்சியஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னா அது லிமிட்லெஸ். அதனால்தான் அது தெய்வீக அன்பை அது எல்லையற்று பிரவாகம் போன்று எங்கும் எல்லா திசைகளிலும் அது வெளிப்படுத்துகின்றது. இதில் பாகுபாடு பார்ப்பதில்லை, பாரபட்சம் பார்ப்பதில்லை. எவரெல்லாம் அந்த இறைவனிடமிருந்து புறமுதுகு காட்டுகின்றார்களோ, ஈவன் தோஸ் who turn away from the divine, அவர்களையும் அந்த தெய்வீக அன்பு அரவணைத்து செல்கின்றது. அவர்களையும் அந்த தெய்வீக அன்பு என்ன செய்கின்றது என்றால் அந்த தெய்வீக ஆனந்தத்திற்கு அது திருவுரு மாற்றம் செய்கின்றது. இத்தகைய என்பது போன்ற ஒரு அருமையான கருத்துக்களை நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. மீண்டும் நாம் அடுத்த மாதம் முதல் சனிக்கிழமை சந்திப்போம். மீண்டும் நீங்கள் இந்த பிரார்த்தனைகளும் தியானங்களிலிருந்து ஸ்ரீ அன்னையினுடைய வழிகாட்டுதலுக்கு இணங்கி ஒரு பிரார்த்தனையை எடுத்துக்கொண்டு எங்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். ஸ்ரீ ஆரோபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாகவும் இங்கு கூடியுள்ள அனைத்து அன்னை அன்பர்கள் சார்பாகவும் எங்களது நன்றி தங்களுக்கு உரித்தாகுக. தேங்க்யூ வெரி மச். இப்பொழுது பிரார்த்தனை இசையுடன் இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வரும்.